செம்ம டேஸ்ட். சாப்பிட்டு பாரு அப்படி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, முட்டை கத்திரிக்காய் குழம்பு, இங்கிட்ட கருவாட்டு குழம்பு நான் வச்சது. அப்படி ஓ, நீ வச்சியா? வீடியோ கமக்கலா இருக்கு, நீ பாரு. எல்லாத்தையும் போட்டுருவா, எல்லாத்தையும் போட்டுருவோம். கருவாட்டு குழம்பு தான் போட்டு எடுத்துட்டோம். அப்புறம் எதுக்கு அப்பளமா? இதுக்கு சைட் டிஷ் நல்லா இருக்கும். கருவாட்டு குழம்பு நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லாக. கருவாடை காணும். கருவாடு இருந்தால் பக்கத்தில் படுத்து தூடு. இங்கே ஒன்று இருக்கு, அந்த கொஞ்சம் ஊர்றாப்புல. 2 பாக்கெட் கொட்டமும் நிறையா சுடுதல் போட்டது. அது அப்படிதான், அந்த இது டஸ்ட் எல்லாம் போயிடும்ல. எனக்கு அம்மா டெய்லி ஸ்கூலுக்கு வச்சு விடுவாங்க. இது என்ன கருவாடு? யாரெல்லாம் அதுக்கெல்லாம் பேராக வச்சுக்கிட்டு இருக்க முடியும். ஏதோ ஒரு கருவாடு தான், கருவாடு தான், கருவாட்டு கண்டை. சமையல் முடிச்சுப்பா. அது மட்டும் இல்லை, கலர்ஃபுல் அப்பளம் 2 ஆஃப் ஆயில். இதுதான் நம்ம வீடியோ ஸ்பெஷல். இந்த வீடியோ கருவாடு யார்தான் சொல்கிறது? இதுவும் நான் பொறிச்சு எண்ணெயில் நீல பொறிச்சு கருவாடு, எண்ணெயில் பொறிச்சு கருவாடு வறுத்து அதை விட்டாச்சு. அப்புறம் மஞ்சள் கலர் அப்பளம். மஞ்சள் கலர் அப்பளம். இதே நம்ம வீடியோ ஸ்பெஷல். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாப்பிடுமா? சாப்பிடலாமே. என்ன கத்திரிக்காய்? நாட்டு கத்திரிக்காயா இல்லை டவுன் கத்திரிக்காவா? தோட்டத்தில் விளைந்த கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய். அப்போலேருந்தே கொஞ்சம் இதாக போச்சு. எவ்வளோ நேரத்தை காற்றுல இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுறது? அருமையாக இருக்கு, ஸ்மெல்லே நல்லா இருக்கு. செம்ம டேஸ்ட். அது சாப்பிட்டு பாரு அப்படி இருக்கு. சூப்பராக இருக்கு. அதுக்கே ரியாக்ஷன் ஒரு மாதிரி இருக்கு. இல்லை, அந்த நாவில் சுவை ஏதோ சொல்லுவாங்கல்ல, நாவில் சுவை என்னமோ சொல்லுவாங்க. முட்டை கத்திரிக்காய். கருவாடு நீங்கள் அப்பளத்தை கழிக்க நான் எல்லாத்தையும் காலி பண்ணியிருப்பேன். அப்பளத்தை ஸ்நாக்ஸ் மாதிரி தோணுது. என்ன இருக்கு முழுங்குது நம்ம மீனுக்கு கம்மாய்க்குலாம் ஏதாவது ஏற போட்டோம்னா அப்போ முழுங்குன்னு அந்த மாதிரி முழுங்குது. பசிக்கணும் அப்பளத்தையும் சாப்பிடுமா? என் மழையை சாப்பிட்டு பசி வந்துச்சு. எங்கள் வீடியோக்கு சாப்பிட்டா நம்ம கொண்டு முடியாது. உன் மகன் என்ன சாப்பிட்டேன்? நான் சமைச்சது மறந்துட்டேன். லெமன் ரைஸ், வாழைக்காய். அவன் சாப்பிட்றேன் எப்படி தெரியுமா கடிச்சு நீ இருக்கு. அவன் பெரிய பிள்ளை. நடவண்டி வாங்கிட்டு வரட்டுமா? நடவண்டி. கருவாடு ஹவுஸ்ஃபுல். சாரி, மவுத்ஃபுல். அப்புறம் பால் போச்சு. பேப்பர் மாதிரி எல்லாமே அப்படிதான் இருக்கு.
தண்ணிக்கா பப்பாய் இங்கே நீ எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். நான் சாப்பிடுவேன். லாஸ்ட்டாக சாப்பிட்டது நீ டேஸ்ட். சாப்பிடு, நான் பார்க்கணும். லாஸ்ட்டாக சாப்பிட்டது சாப்பிடு, நான் பார்க்கணும். லாஸ்ட்டாக சாப்பிட்டது டேஸ்ட் வாயில் நிற்கும். சாப்பிட தெரியாது, நான் சமாளிக்கிறேன். நான் சாப்பிடுனாங்க யாரு அஞ்சு நிமிஷம் ஆப்பு. கதிரியா வேணுமா? என்ன கத்திரிக்கா? நல்லா சிரிச்சுக்கிட்டு பேசு. என்னது சிரிப்பா? சிரிச்சு சிரிப்பு அந்த ஆடை தெரிச்சு ஓடி. எங்கே போகுது கை? நிறையா சாப்பிட்டேன்னா நான் வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதுக்குள்ளே எங்கே தண்ணி அப்பளம் தான் அதிகமாக சாப்பிட்டுருக்கேன். அது என்னோடய ஃபேவரட். என்ன ஆவு ஆவுங்க. ஃபஸ்ட்டு பசியில் சாப்பிட ஒன்றும் தெரியல. இப்போ லைட்டாக உரைக்கிற மாதிரி இருக்கு. இது வெறும் குழம்புது. இந்தா அதுலேயும் கஞ்சி வைக்கிற பத்தியா? சாப்பாட்டில் தான் விட்டு கொடுப்பேன். முடியலன்னு சொல்லு. என்ன வேணும்? ஆஃப் ஆயிலா? லாஸ்ட்டாக சாப்பிட்டதே டேஸ்ட்டு. நீ எங்கிட்ட சாப்பிட போறாரு லாஸ்ட்டு? சாப்பிட்றேன். பாசமான எங்கள் அண்ணனுக்கு. ஐயே ஐயே ஐயே, சாப்பிட முடியல. 32 பல்ல மேலே 16 பல்லு தெரியுது. 16 பல்லு தெரியுதா? அந்த பசி. நீ வைக்கிற ஐஸ் அந்த கோன் ஐஸு உரியும். போ. இன்னும் அப்பளம் இருக்குது, கலர் அப்பளம் இருக்குது, ஆஃப் ஆயில் இருக்குது.
இங்கே என்னமோ சொன்னீங்க இப்போ முழுங்கு பார்ப்போம். நான் முழுங்கிட்டேன்னா நீ என்ன பண்ண? நான் என்கரேஜ் பண்ணுறேன். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு என்கரேஜ் பண்ண வேண்டாம். அதை முழுங்கிட்டா நீ எனக்கு என்ன தர? சரி கோழி முட்டை ஃப்ரீயாக தரேன். கோழி முட்டை வாங்கி தரேன். அதை நீ தின்னு. சாப்பிட்றோம். சாப்பிட்டேன்னா பாடுறா மீனாவா பாடுறா பாடுறா. கோழி வந்து முட்டை வச்சா முட்டை வந்து கோழி வந்துச்சா கதையா அப்போ சிரிப்பு காமிக்கூடாது. அதான் பாடுறா. சரி சரி விடு, அவன் பிரியாணி வாங்கி தரேன். பிரியாணி எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன். ஐஸ்கிரீமா? சரி. அடிக்கிற வெயிலுக்கு அதே ஓகே. அப்போல்லாம் இருக்கே. அது பேப்பர் மாதிரி பார்த்து போச்சு சாப்பிடுங்க. தண்ணி. சாப்பாடு நீட்டாக முடிஞ்சு, சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. ஆப்பாயெல்லாம் என்ன பண்ணேன்னா அதெல்லாம் சூப்பராகவும் இருந்துச்சு. அடுத்த புதியில் பார்க்கலாம். டாடா, பை பை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.